ஹாய் மக்களே, வெல்கம் டு டஃப் வாய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட் ஜிபிடி வச்சு மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து சாட் ஜிபிடி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனும் சாட் ஜிபிடி தான். ஸோ பிச்சோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச்சுன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி சொல்லுது. ஸோ ஆர்சிபி டிசி வந்து ஆர்சிபி வந்து ஹையஸ்ட் டைம் வந்து 90 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கு டிசியோட. டிசி வந்து ஒரு 11 டைம் வந்து ஆர்சிபி கிட்ட வின் பண்ணியிருக்கு. ஸோ பிளேயர்ஸ்ட்டு யாரெல்லாம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க இது பண்ணிங்கன்னா, ராஜித் பட்டிதார் வந்து ஆர்சிபியோட கேப்டன் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஏன்னா லாஸ்ட்டாக மும்பை கூட மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. ஸோ டிசியில் பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேலோட இது நல்லா தான் இருக்குது. ஏன்னா கேஎல் ராகுல் வச்சுட்டு அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டனாக போட்டு விளையாடிட்டு இருக்காங்க டிசி. ஸோ அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஆல்சோ பவுலிங்கும் நல்லா போடுறாரு, அதே டைம்ஸ் வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. ஸோ ரெண்டு பேரோட லைன் அப் முதல்ல பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி பெங்களூர் விராட் கோலி, திலீப் சால்ட் அண்டு தேவ்தத் படிக்கலும் விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் வந்து போன மேட்ச் மும்பை கூட வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ 1 டவுனில் பட்டிதாரும் வந்து நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா. ஆமாம், போன மேட்ச்சில் தலைவர் ஸ்பின்னர் போட சொன்னால் ஒரு ஸ்பின்னர் வந்து பேஸ் பவுலராக மாதிரி அன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மீம் கூட பார்த்தேன், ஆவரேஜ் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேரம் பால் அது மாதிரி போடுவாங்க, ஆனால் எங்கால் வந்து பவுன்சர் யாக்கர் அது மாதிரி போட்டு நேற்று பார்த்துட்டு இருந்தோம். ஸோ புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட், எஸ்தயால் சொல்லி அவனுங்க போன மேட்ச் நல்லா பவுலிங் போட்டார். ஏன்னா அந்த குரூசியல் டைமில் நிறைய குரூசியல் விக்கெட்டை வந்து அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. இன்கேஸ் சூரியகுமார் விக்கெட் வந்து ஃபஸ்ட்டு தலைவன் எடுத்ததுக்கப்புறம் அது ஏதோ கேட்ச் மிஸ் ஆகி கீப்பருக்கும் அவருக்கும் ஒரு கொலாப்ஸ் ஆகி அது என்ன பண்ணுறது, ஒரு டீமுக்குள்ளே அப்படிலாம் இருக்குதான் செய்யும். தென் வந்து அகைன் இன்னொரு கேட்சில் பிடிச்சதும் அவர் மன நிறைவாயிட்டாருன்னு சொல்லலாம். இம்பேக்ட் பிளேயர் சுயேஷ் சர்மா, அது யாராக இருந்துட்டு போட்டு விடுங்க. இங்கே டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து ஜேக் ஃப்ரேசர், மெக்கர் கார் ஃபேஃப் டூ பிளேசஸ் தெரியல. ஃபேஃப் இறக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேட்ச்சு. கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல், டிசி பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா தான் ஆடுறாங்க. பட் பவுலிங் லைன் அப் வந்து அவங்களோட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. மிச்சல் ஸ்டார்க் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா வந்து ஒரு நல்ல பேசர் தான். பட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டார்க் வந்து எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காரு டிசியில். அண்டு இவர் நம்ம கேப்டன் அக்ஷர் பட்டேல் சொல்லி ஆகணுங்க, பவுலிங்கும் நல்லா போடுறாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. ஸோ இதுதான் நல்ல. ஸோ இவ்வளோதான். இப்போ பெருசாக பேட்டிங் லைனப் நல்லா இருக்கிறதால விராட் கோலி நல்லா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு படிக்கல், ராஜித் பட்டிதார். ஏன்னா படிக்கல் வந்து ஃபர்ஸ்ட்டு ஐபிஎல்குள்ளே வரப்போ இருந்ததே வந்து சின்னசாமியில் தான் ஆட ஆரம்பித்தார். ஸோ படிக்கலுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. பிலிப் சால்ட் பெரிய இன்னிங்ஸ் ஆடலனாலும் டீசெண்டாக ஆடியிருக்காரு. பட் அவருக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் வந்து தெரியல, மும்பையில் இருந்தபோது அப்பப்போ ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் இறக்கி நல்லா ஆடிப்பான். பட் இங்கே வந்து இன்னும் பெருசாக இம்பேக்ட் இல்லை. ஸோ மேபி இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் ஏதாச்சும் இம்பேக்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இங்கே ஷைன் ஆகிறதுக்கு யாருக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா விராட் கோலி, பட்டிதார், ஆப்வியஸ்லி படிக்கல் சொல்லலாம். டிசியில் யார் நல்லா ஆடுவாங்கன்னா கேஎல் ராகுல். ஏன்னா கேஎல் ராகுலும் ஆரம்பத்தில் வந்த இடம் வந்து ஆர்சிபி தான். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஓப்பனிங் வந்து விராட் கோலி, கேஎல் ராகுல், ஒரு கேஎல் ராகுல், 1 டவுன் வந்து விராட் கோலி வருவார். அப்புறம் வந்து நம்ம தலைவன் ஏபிடி வருவான். இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு கூத்தாக இருக்கும்.
அப்படி ஒரு காலத்தில் இருந்த ஆர்சிபி டீம் அது. கப் அடிக்கலைனாலும் அந்த லைனப் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு பிளேயர்ஸ் 6 அடிக்கிறதோ 4 அடிக்கிறதோ அதை என்ஜாய் பண்ணுறது அதானாங்க ஐபிஎல். ஸோ இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஆடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. மேபி டிசியில் வந்து வேற ஏதாவது யங்ஸ்டர்ஸ் பேட்டிங் லைனப் நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. ஸோ பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து ஆர்சிபிலையும் அனுபவம் இருக்குது. சாரி, பெங்களூரில் வந்து பிச்சில் வந்து நல்ல அனுபவம் இருக்குது. ஏன்னா ஒரு தடவை பொல்லாடு கூட சண்டைக்கு போகிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து ஆர்சிபியில் இருக்கும் போது தான் நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆனு. ஏன்னா நானும் ஒரு எம்ஐ ஃபேனு, டென்ஷன் ஆகும் நமக்குலாம். ஸோ அந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து பெங்களூரில் நிறைய நடந்திருக்கு. ஸோ ஸ்டார்க் விக்கெட் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. மோஹித் சர்மா, எஸ்தேல் ஆல்சோ. எஸ்தேல் பிகாஸ் தேர் ஹோம் கிரவுண்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்தேல் வந்து நல்ல ஷைன் ஆக சான்ஸ் இருக்குது, விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார் என்னதான் பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் அவரோட ஸ்விங் வந்து கொஞ்சம் பால், ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக ஃபார்ம் இல்லைனாலும் அவரோட ஸ்விங் வந்து என்றைக்குமே வந்து வராது. ஏன்னா ஒரு குட் ஸ்விங்கர் இஸ், நம்ம சொல்லியே ஆகணும். ஓகே, குருணால் பாண்டியா தெரியல எனக்கு. மேபி ஒரு ஸ்பின் நல்லா ஆகிற சான்ஸ் இருந்தால் குருணால் பாண்டியா விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. டிம் டேவிட் பவுலிங் போடுவார்னு நினைக்கிறேன். மேபி போட்டால் அவருக்கும் ஏதாவது விக்கெட் ஏதாவது உள்ள சான்ஸ் இருக்குது. பவுலிங்கில் ஷைன் ஆக வாய்ப்பு இருக்கிற பிளேயர்ஸ் நான் யாருன்னு நினைக்கிறேன்னா எஸ்தேல், ஸ்டார்க், அப்புறம் வேறு யார், மோஹித் சர்மா, இவங்க தான் மேபி ஷைன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா டிசியில் அக்ஷர் பட்டேல் அண்டு இங்கே ஆர்சிபியில் நம்ம பேர் என்னது, குருணால் பாண்டியா ஸ்பின் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த கேமை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். ஏன்னா ஆர்சிபி திடீர்னு நல்லா ஆடுவாங்க, திடீர்னு எப்படி ஆடுவாங்க நமக்கு தெரியும். டிசியும் வந்து கரண்ட்டாக பேட்டிங் லைனப் கேஎல் ராகுல் 2-3 பேர் நல்லா ஆடிருக்காங்களே தவிர மற்றபடி வேற யாரும் பெருசாக ஷைன் ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சைடு பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொரு சைடு பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எஸ்தேலோட ரீசன்ட் ஃபார்ம் எப்பவுமே நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ணால் டிசி பேட்டிங் நல்லா ஆடினாங்கன்னா பவுலிங் லைனப் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நல்லா. ஸோ ப்ரெடிக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. 60% ஆர்சிபி ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிசி ஒரு சில காரணங்களால் அவங்களோட பவுலிங் லைன் நல்லா இருந்தாலும் பேட்டிங்கில் வந்து ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு பெருசாக யாருமே இன்னும் தயாராகலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி பொறுத்தீங்கன்னா இங்கே லியாம் லிவிங்ஸ்டனும் குருணால் பாண்டியா, டிம் டேவிட் இருக்காங்க. பட் அங்கேயும் ஃபினிஷர் பெருசாக இல்லை. பட் ஓப்பனிங் ஃபஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி எடுத்தாங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் கூட இதில் ஜெயிக்க சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மேட்ச் பாருங்கள், மேட்ச் பார்த்துட்டு இன்கேஸ் ஆர்சிபி ஜெயிச்சாலோ இல்லை என்னோட ப்ரெடிக்ஷன் ஏதாவது சரியாக இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ திஸ் இஸ் டஃப் பாய்ஸ், ஐம் அகஸ்டோ. பை.